வணக்கம். நாள் 3க்கான பொது அறிவு. இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு பற்றிய ஒரு 10 முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். இந்த மார்க்கில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க கட்டாயம் அரசியல் நிர்ணய மன்றம் தேவை என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி, அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, BN ராவ். மகாத்மா காந்தி, அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, BN ராவ். ஆன்சர் BN ராவ். அடுத்தது, எதன் பரிந்துரையில், அதாவது ஒரு குழு பரிந்துரைக்கும், எந்த குழு பரிந்துரையில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணி இந்தியர்களிடமே ஒப்படைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது? அந்த குழு தான் சொல்லியிருக்கோம். அது எந்த குழு? அமைச்சரவை குழு, கிரிப்ஸ் தூதுக்குழு, சைமன் குழு, ராயல் குழு. அமைச்சரவை குழு, கிரிப்ஸ் தூதுக்குழு, சைமன் குழு, ராயல் குழு. ஆன்சர் கிரிப்ஸ் தூதுக்குழு. அடுத்தது, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யார்? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யார்? அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, MN ராய், BN ராவ். அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, MN ராய், BN ராவ். ஆன்சர் BN ராவ். அடுத்தது, தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறையானது எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறையானது எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா. கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா. ஆன்சர் பிரான்ஸ். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு பற்றி ஆராய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு பற்றி ஆராய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? பூஞ்சி, வெங்கடாசலயா, சர்க்காரியா, வீரப்ப மொய்லி. பூஞ்சி, வெங்கடாசலயா, சர்க்காரியா, வீரப்ப மொய்லி. ஆன்சர் வெங்கடாசலயா. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2000 சரிங்களா, 2000 வெங்கடாசலயா குழு அமைக்கப்பட்டது. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி என்றவர். இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி என்றவர். மோரிஸ் ஜோன்ஸ், ஜென்னிங்ஸ், கிரன்வில் ஆஸ்டின், KC வியர். மோரிஸ் ஜோன்ஸ், ஜென்னிங்ஸ், கிரன்வில் ஆஸ்டின், KC வியர். ஆன்சர் கிரன்வில் ஆஸ்டின். அடுத்தது, கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு? ஸோ வழக்குகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. நாம் இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நடுவில் முக்கியமான பகுதிகளெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சேர்த்து சொல்லலாம். சரிங்களா? கேசவானந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு? 1970, 1972, 1973, 1980. 70, 72, 73, 80. ஆன்சர் 1973. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை என்றவர். வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை என்றவர் யார்? முன்சி, AV டைசி, எர்னஸ்ட் பார்க்கர், தக்கூர்தாஸ் பர்காவா. முன்சி, AV டைசி, எர்னஸ்ட் பார்க்கர், தக்கூர்தாஸ் பர்காவா. ஆன்சர் AV டைசி. அடுத்தது, AK கோபாலன் எதிர் மதராஸ் அரசு வழக்கு எந்த ஆண்டு? AK கோபாலன் எதிர் மதராஸ் அரசு வழக்கு எந்த ஆண்டு? 1949, 1950, 1951, 1952. ஆன்சர் 1950. இந்த கேஸுக்கும் நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கும் ஒரு முக்கிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என்றவர். மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என்றவர் யார்? ஆபிரகாம் லிங்கன், மகாத்மா காந்தியடிகள், அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ். மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என்றவர் யார்? ஆபிரகாம் லிங்கன், மகாத்மா காந்தியடிகள், அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ். ஆன்சர் அரிஸ்டாட்டில். மேலும் இதுபோல் தினமும் ஒவ்வொரு தலைப்பு வாரியாக வரலாறு, INM, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது போன்ற ஒவ்வொரு தலைப்புகளாக நாம் 10 வினாக்களாக தேர்வு வரையிலும் நாம் பதிவிடலாம்.
உங்களுடைய ஆதரவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயம் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும். நன்றி.